ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ குரூப் 2க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10th புக்கு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இன்றைக்கி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ 5th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த லெசன் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படிங்கிறது தெரில. ஸோ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரீட் பண்ண போகிறேன். ஸோ தம்பி வந்துட்டு காலையில் தான் வந்துட்டு அங்கன்வாடி அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு ஸோ சாப்பிட்டு முடித்து கிளப்பி அனுப்பிட்டு அவரும் வந்து படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவரும் வந்துட்டு லைப்ரரி போய் தான் படிப்பாங்க மார்னிங் டைம். ஸோ வீட்டிலேருந்து படிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக அவர் வந்துட்டு கிளம்பி காலையில் லைப்ரரி போயிடுவாங்க. ஸோ நைட்டு தான் வருவாங்க படிச்சுட்டு. அவர் போன டைமில் வந்துட்டு நான் இந்த புக் வந்துட்டு எடுத்து படிப்பேன். ஸோ என்னென்னா நம்ம படிக்கணும் டெய்லி அப்படிங்கிறது ஷெட்யூல் போட்டு வச்சுப்பேன். ஸோ என்னோடய புக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் எப்படி வந்துட்டு புக்கு மார்க் பண்ணி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இதை காட்டியிருக்கேன். ஸோ காலையில் 10 மணிக்கு தம்பி கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு ஒரு 10:30 வரைக்கும் அவன் அழுதுகிட்ருந்தான், என்னை விடலை. கொஞ்ச நேரம் அவன் கூட உட்காந்து அவனை கூல் டவுன் பண்ணி குழந்தைங்கள கூட விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி படிக்கலாம், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஸோ இந்த வேலுநாச்சியார் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஷின் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ எந்த டாபிக் எடுத்தாலும் ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொஷின், எந்த கொஷின்லேயும் ஒரு கொஷின் வந்துட்டு நமக்கு இடம்பெறும். ஸோ என்னோடய புக் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களையும் வச்சுட்டு வீட்டு வேலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு லெசன் 2 லெசன்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு அது லாபம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிடைக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அடுத்து தம்பி வந்துட்டு ஒரு 12:30க்கெலாம் வந்துட்டு லன்ச் டைமு. ஸோ நம்ம அந்த டைமில் போய் சாப்பாடு ஊட்டிட்டு தம்பியை கூட்டிகிட்டு வரணும். ஸோ ஓகே, அந்த கேப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு லெசனாவது ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்துட்டு படிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கிளிப் போட்டுட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் மதியம் வந்துட்டு அவன் தூங்கலாம் மாட்டான். ஸோ விளையாடிட்டு தான் இருப்பான். ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாடிட்டு ஏதாவது புக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரா பண்ணி இல்லை ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் வந்துட்டு அது மேலேயே ட்ரா பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஸோ அந்த கேப்பில் ஒரு 1 hour 2 hour வந்துட்டு நான் அப்படியே ரிவைஸ் தான் பண்ண முடியும் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யார் யார் வந்துட்டு ஒர்க் போயிட்டு ஆர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பார்ட் டைமாக இருக்கீங்க, ஸோ வீட்டு வேலையெல்லாம் சமாளிச்சுட்டு படிச்சுட்ருக்கீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிடைக்கிற டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் டே உட்காந்து படித்தா தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எந்தெந்த டைம் நமக்கு ஒரு 1 hour கிடைக்குதோ அந்த 1 hourயும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். என்ன தான் நம்ம 1 hour 2 hour நம்ம படித்தாலும் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு படித்தது அப்படிங்கிறது மைண்டில் நிற்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி டைம் இல்லை, நாளைக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி டிலே பண்ணிவிட்டு ஒரு டாப்பிக்கை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு என்ன தான் ரிவைஸ் பண்ணாலும் நமக்கு மைண்டில் வராது. ஸோ கன்சிஸ்டன்சியாக படுங்க. அந்த லைன் பை லைன் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே புரியாது. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம புக்கெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் நமக்கு அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறதே புரியும். ஸோ எனக்குமே ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போன குரூப் 4லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுவுமே இல்லாமல் தான் அட்டென்ட் பண்ணேன்.
என்ன குரூப் 4னால் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் எழுதினேன். ஸோ படிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு போய் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக எழுதினேன். ஸோ இந்த குரூப் 4 வந்துட்டு நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு எஸ்எஸ் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக படிச்சிருந்தேன் அப்படின்னா கிடையாது, ரீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நோட் மேக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எடுத்தேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய நோட்டு. டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நான் யூடியூப் எடுத்து பார்த்துட்ருக்க முடியாது அப்படிங்கிறக்காக ஒரு டைம் பார்க்கும்போதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரைட் பண்ணி வச்சுட்டேன். அதுலேருந்து நானும் கொஷின் எடுப்பேன். ஸோ ஒரு லெசன் எடுத்துகிட்டா அதில் என்னென்ன கொஷின்ஸு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நானே ஒவ்வொரு கொஷின் எடுப்பேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ கிடைக்கிற டைமில் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய நோட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே சிலபஸ் வைஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருப்பேன். குப்தர்கள் அப்படின்னா குப்தர்கள், புக் பேக் கொஷின்ஸு, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எது இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்துட்டு எது வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் எடுத்து எழுதி வச்சுப்பேன். ஒன்ஸு நான் வந்துட்டு புக் ரீட் பண்ணல, ரிவிஷன் பண்ணல, ரிவைஸ் பண்ணல அப்படின்னா இந்த நோட்டு டைரி எடுத்து லைட்டாக அப்படியே வந்துட்டு திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ என்ன கொஷின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என் கூட சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன டாபிக் படிக்கிறேன், அந்த அன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதன்படி நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஒவ்வொருங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன மாதிரி படிச்சுட்ருக்குறங்க நீங்களும் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ இவங்கள மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா அதில் ஹாப்பி தான். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய எப்படி படிக்கிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.